ஹாய்! காதலின் 40 விதிகள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ஷம்ஸ் தப்ரேசிக்கும் ஒரு விடுதி காப்பாளருக்கும் இடையில நடந்த ஒரு உரையாடல் இது. அதுல முதலாவது ஷம்ஸ் தப்ரேசி என்ன சொல்றாருன்னா, "நான் உங்கள் பிடரி நரம்பை விடவும் நெருங்கி இருக்கிறேன்னு இறைவன் சொல்லலையா?" என்று கேட்டேன். இறைவன் ஏதோ ரொம்ப தூரத்துல, வானத்துல இல்ல. அவன் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கான். அதனால தான் அவன் நம்மள எப்பவும் கைவிடுறதே இல்ல. அவன் எப்படி அவனையே கைவிடுவான்? அப்படின்னு ஷம்ஸ் தப்ரேசி கேக்குறாரு. நிச்சயமா வம்புன்னு விட்டுடுறான், விடுதி காப்பாளர் சொன்னார். அவரின் கண்கள் உறைந்து போயிருந்தன. இறைவன் இங்க இருந்து நாங்க இப்படி துன்பப்படுறத பார்த்துக்கிட்டும் ஒரு விரல கூட அசைக்காம இருக்கான்னா, அது அவனை பத்தி என்ன சொல்லுது? அதுக்கு ஷம்ஸ் தப்ரேசி சொல்றாரு, அதுதான் முதல் விதி அண்ணே. இறைவனை நாம் எப்படி காண்கிறோம் என்பது, நாம் நம்மை எப்படி காண்கிறோம் என்பதன் நேரடியான பிரதிபலிப்பு. இறைவன் நம் மனதில் அதிகமும் அச்சத்தையும் பழியையுமே கொண்டு வருகிறான் எனில், நம்முள் அச்சமும் பழியுமே அதிகம் அதிகம் சுரக்கின்றன என்று பொருள். இறைவனை நாம் அன்பும் அருளும் கொண்டவனாக காண்கிறோம் எனில், நாமும் அப்படித்தான். ம்? 40 rules of love.